ஓலவெல்ல 2C 4S இலங்கை விமானப்படையில் ஒரு வேலை வாய்ப்பு வந்திருக்கின்றன. மொத்தமாக 46 நபர்களை எடுக்க காத்திருக்கிறார்கள். அதாவது இணைந்த சேவைகள் அலுவலகர் ஊழியர் சேவையில் துப்புரவு தொழிலாளர் தரம் 3ற்கு ஆட்சேர்ப்பு செய்து பாதுகாப்பு அமைச்சின் கீழ் உள்ள இலங்கை விமானப்படையின் இணைந்த சேவைகள் அலுவலகர் ஊழியர் சேவையில் துப்புரவு தொழிலாளர்கள் தரம் 3 பதவியில் காணப்படுகின்ற மொத்தமாக 46 வெற்றிடங்களுக்கு ஆள் சேர்ப்பதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்றன. அதாவது நியமனங்களின் எண்ணிக்கை மற்றும் நியமனம் நடைமுறைக்கு வரும் திகதி ஆகியவை நியமன அதிகாரியால் தீர்மானிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. இதற்கான க்ளோசிங் டேட்டை நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால் இந்த மாதம், அதாவது 15ஆம் தேதி, இந்த மாதம் 15ஆம் தேதி க்ளோசிங் டேட்டாக இருக்கிறது. அவசரமாக நீங்கள் நிறைய பேர் வேலைக்காக ஓலவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க. அப்படியானவர்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். இதற்கான பொதுவான நிபந்தனைகளை பொறுத்தவரையில் நியமனம் பெற்ற முதலாவது சேவை நிலையத்தில் குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் பணிபுரிய வேண்டுமாக இருக்கிறது. அதே மாதிரி பதவியின் தன்மை மற்றும் கடமையின் அமைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பதவியானது முதன்மை திறனற்ற வகை பதவியாக குறிப்பிடப்படுகிறது. இந்த நியமனம் நிரந்தரமானது, ஓய்வூதிய உரித்துடையது, ஓய்வூதியம் குறித்த அரசாங்கத்தின் எதிர்கால கொள்கைகள் தீர்மானங்கள் உட்பட்டதாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நியமனம் நீங்கள் உங்களுக்கு பென்ஷனுக்கு உரித்தான ஒரு நியமனமாக கருதப்பட்டிருக்கிறது. எனவே இதற்கான வயதில்லையை பார்த்தீங்கன்னு சொன்னால் 18 தொடக்கம் 45 வயதுக்கு உட்பட்டவர்கள் நீங்கள் இந்த வேலைக்காக விண்ணப்பித்துக் கொள்ளலாம். எதிர்காலத்தில் இதற்கான உங்கள் அடுத்த குவாலிஃபிகேஷனை பார்த்து ப்ரொமோஷன் வழங்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக காணப்படுகிறது. இந்த வேலைக்காக மொத்தமாக 50 புள்ளிகள் வழங்குகின்றார்கள். அதாவது ஒவ்வொரு திறமை அடிப்படையில், ஒவ்வொரு அனுபவ அடிப்படையில் இந்த புள்ளிகளை வழங்குகின்றார்கள். அதே மாதிரி சிறந்த நன்னடத்தை உடையவராக இருத்தல் வேண்டும். ஒவ்வொரு விண்ணப்பதாரரும் தீவின் எப்பகுதியிலும் பணியாற்றுவதற்கு நீங்கள் உகந்த ஒரு நபராக இருக்க வேண்டும். அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் 2C 4S, அதாவது 6 பாடங்களில் சித்தி பெற்றிருத்தல் வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி முக்கியமான ஒரு குறைப்பொன்று, இந்த ஆட்சேர்ப்பானது அலுவலக ஊழியர் சேவையின் கடமைகளை செய்வதற்காக மட்டுமே என்பதால் உயர்கல்வி அல்லது தொழில்முறை தகுதிகளை பெற்றிருப்பது அலுவலக ஊழியர் சேவையின் சேவை பிரமாண குறிப்புக்கு வெளியே முறையான நடைமுறையின்றி வேறு எந்த சம்பளத்தையும் பெறுவதற்கோ அல்லது அத்தகைய சம்பள கட்டமைப்பில் ஒரு பதவிக்கு நியமிக்கப்படுவதற்கோ விண்ணப்பதாரருக்கு உரிமை அளிக்காது என்பதை கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். அதே மாதிரி இந்த விண்ணப்பத்தோடு சேர்த்து நீங்க என்னென்ன அனுப்ப வேண்டும் என்று சொன்னால், விண்ணப்பத்துடன் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்களை கேட்டிருக்கிறாங்க. பிறப்பு சான்றிதழின் சான்றுபடுத்தப்பட்ட பிரதி, தேசிய அடையாள அட்டை, செல்லுபடியான கடவுச்சீட்டின் சான்றிதழ் பிரதி, அதே மாதிரி கல்வி சான்றிதழ்களின் சான்றுபடுத்தப்பட்ட பிரதி, கிராம அலுவலர்களின் சான்றிதழ் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வாறான குறிப்புகளை எடுத்துக்கொண்டு நீங்க விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அனுப்ப வேண்டிய முகவரியை பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவில் நிர்வாக பணியகம், விமானப்படை தலைமையகம், ஸ்ரீ ஜெயவர்தனபுர என்ற முகவரிக்கு நீங்கள் அனுப்பி கொள்ள வேண்டும். மேலதிக விடயங்கள், இப்படி விண்ணப்பிக்கிற சம்பந்தமான விஷயங்கள் நான் இந்த வீடியோ டைட்டிலில் மேலே கொடுத்திருக்கிறேன். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி அதற்கான விண்ணப்ப படிவம், கெசட், மென்மேலும் நீங்கள் பல விடயங்களை இந்த வேலைக்காக நீங்கள் பார்க்க போறீங்கன்னு சொன்னால் டைட்டிலில் லிங்கை கொடுத்திருக்கிறேன். நீங்கள் கிளிக் பண்ணி நேரடியாக சென்று பார்வையிட்டுக் கொள்ளலாம். நன்றி. மற்றொரு வேலை வாய்ப்போடு சந்திப்போம்.